தாவைக்க தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்குகள் இன்னும் சற்று நேரத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், இன்னும் சற்று நேரத்தில் விசாரணைக்கு வரக்கூடிய வழக்குகளின் விவரத்தை முழுமையா சொல்லுங்க. கரூரில் கடந்த 27ஆம் தேதி தாவேகாவினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருந்த போது கூட்ட நெரிசலில் 41 பேர் அங்கு உயிரிழந்தார்கள். இந்த சம்பவம் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு வழக்குகள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பல பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் மதுரையை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் கரூரை சேர்ந்த வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் சார்பாகவும் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கே ரமேஷ், செல்வகுமார், கதிரேசன் என தொடர்ந்து பலர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மொத்தம் 7 வழக்குகள் இன்று இந்த போன்ற வழக்குகள் விசாரணைக்கு வந்திருக்கிறது. நீதிபதிகள் தண்டபாணி, ஜோதிராமன் அடங்கிய அமர்வு இந்த விசாரணை மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்குகளுடைய சாராம்சம், இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான ஒரு சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஒன்று. அதே போன்று இந்த பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் இறந்தது தொடர்பாக தாவேகா கட்சியினை அதனை தடை செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும். மேலும் இறந்தவர்களுக்கு உரிய இழப்பீடை அதிகரித்து தர வேண்டும். பொதுவாக இது போன்ற பொதுக்கூட்டங்களை அரசியல் கட்சிகள் நடத்துகின்ற பொழுது அவர்களுக்கு உரிய வழிகாட்டல் முறை இது போன்ற கூட்டங்களை நடத்திட வேண்டும், இது போன்ற ரோட் ஷோக்களை நடத்திட வேண்டும். அதற்கு என்ன தேவை என்பது குறித்தெல்லாம் தொடர்ந்து ஒரு விதிமுறைகளை உருவாக்கிட வேண்டும் என இந்த 7 மனுக்களுடைய சாராம்சமாக இருக்கிறது. இந்த வழக்குகள் நீதிபதி தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது நீதிபதிகள் இன்றைய வழக்குகள் மொத்தம் 24 வழக்குகள் தற்போது இன்று விசாரணைக்கு உள்ளன. எனவே இந்த விசாரணைகள் மற்ற வழக்குகள் எல்லாம் முடிவடைந்த பின்பு இந்த எண்ட் ஆஃப் தி லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இறுதியாக இந்த வழக்கை விசாரிப்பதாக தெரிவித்திருக்கிறார். எனவே தற்போது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு இது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்று நீதிபதி ஜோதிராமன் முன்னிலையில் தாவேகனுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் அந்த நிர்மல்குமார் ஆகியோருடைய முன்ஜாமீன் மனுக்களும் விசாரணைக்கு வர இருக்கின்றன. அது இந்த நீதிபதிகள் 2 நீதிபதிகள் தனியாக விசாரணை முடித்த பின்பு ஜோதிராமன் தனியாக இந்த வழக்கினை எடுத்து விசாரிக்க இருக்கிறார். எனவே தொடர்ந்து இன்னும் சிறிது நேரத்தில் இந்த வழக்குகள் எல்லாம் விசாரணைக்கு வர இருக்கின்றன. அதற்கு பின்புதான் இந்த வழக்குகள் சிபிஐக்கு மாற்றம் செய்யப்படுகிறதா அல்லது வேறு எதுவும் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறதா என்பது தெரிய வரும். விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார்.